குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ராஜா சாரே சொல்லுவார், சினிமா இசைங்கிறது வேற, சிம்பனிங்கிறது வேறன்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டம் இதுக்கு ரொம்ப ஞானம் வேணும், ரொம்ப திறமை வேணும். இங்க ஒரு மெலடின்னு ஒன்று இருக்குனாக்க நம்ம டியூன் மாத்திரம் தான் இருக்கும். அங்க அப்படி கிடையாது. இப்ப நிறைய டியூன் வந்து ஒரே சமயத்துல வந்து இசைச்சா எப்படி இருக்கும், அதான் அந்த ஹார்மனிங்கிறது அவங்க மியூசிக்கோட ஒரு முக்கியமான அம்சம். இந்தியன் மியூசிக்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லாட்டா உலகத்தில் எந்த மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், அவருக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. அதை வந்து தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் 1993 முதல்ல சிம்பனி லண்டனில் போய் ராயல் ஃபிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணார். பட் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து லண்டன்ல கூப்பிட்டு வந்து இங்க ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனே வச்சார். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்டாரு. பட் அவர் என்னன்னா நாலேஜ் உள்ள வச்சுக்கிறாரு. பேனா எடுத்தோன்னு அவருக்கு வந்துடுது. வெறும் நாலேஜ் வச்சு கம்போஸ் பண்ண முடியாது. நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். கம்போசிங்கிறது வந்து ஒரு வெறும் நாலேஜ் கிடையாது. கம்போசிங்க்கு கிஃப்ட் இருந்தால் தான் கத்துவார். வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சிம்பொனின்னா என்ன, சிம்பொனி இசை எப்படி உருவானது என்கிற விஷயத்தை வந்து பல நாள் கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. அது பற்றி நமக்காக விளக்குவதற்காக இசை விற்பனர், ஒரு 30க்கும் மேற்பட்ட பக்தி ஆல்பங்கள் இசையமைத்து இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு நுட்பங்களை அறிந்து வைத்திருக்கும் திரு ஆனந்த் மாதவன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் 2025 ஜனவரி மாதத்தில் சிம்பொனியை நான் வந்து வெளியிட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க தீபாவளி அன்றைக்கு. சிம்பொனின்னா என்ன என்பது பற்றி எளிய மக்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணுற ஒரு மியூசிக். அந்த ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் வந்து பல நூற்றாண்டுகளாக டெவலப்மெண்ட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது சிம்பனின்னு ஒரு பேர் வந்தது. இதில் பேசிக்காக என்னென்னா, ஆர்கெஸ்ட்ராலேயே 4 பாகங்கள் இருக்குது, 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வயலின்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வயலின்ஸ் செக்ஷன். வயலின், வியோலா, செல்லோ, டபுள் பேஸ், அந்த 4 பிரிவு இருக்குது. அதே மாதிரி வுட்விண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அது வந்து ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இன்னொன்று வந்து பிராஸ் செக்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து ட்ரம்பெட் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன். இன்னொன்று வந்து பர்கஷன்னு சொல்லுவோம். பர்கஷன்னா ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த 4 செக்ஷன் இருக்குது. அதில் ஒரு செக்ஷனுக்கும் 4 ரேஞ்சாக பிரிக்க. ரேஞ்சுனா வெரி ஹை, ஹை, மிடில், லோ, அந்த மாதிரி சவுண்டு வைஸ் அந்த மாதிரி பிரித்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ரேஞ்சஸ்க்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிசைட் பண்ணி அந்த செக்ஷனாக உருவாயிருக்கு. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி செஞ்சுரிஸாக உருவாயிருக்கு. இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த 4 செக்ஷனுக்கும் 4 ரேஞ்சஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கம்போசிஷன் பண்ணாக்க அதை வந்து வெறும் காம்போசிஷன் எப்படி வேணால் எழுதலான்னு கிடையாது. இது வந்து இப்போ நம்ம கர்நாடிக் இருக்கு மியூசிக்கில் இருக்கிறது ஒரு ராகம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ராகத்தில் இருக்கிற ஸ்வரங்களுக்குள்ளே தான் நம்ம அமைக்க முடியும், டியூன் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், அவங்களுடைய சாஸ்திரிய சங்கீதம் இருக்கு இல்லையா, அவங்களோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை கட்டுப்பட்டு அதுக்குள்ளே கம்போஸ் பண்ணணும். அது இப்போ நம்ம சினிமா இசைங்கிறது வேற. ராஜா சாரே சொல்லுவார், சினிமா இசைங்கிறது வேற, சிம்பனிங்கிறது வேறன்னு பல தடவை சொல்லியிருக்காரு. அது மாதிரி அந்த அவங்களோட ரூல்ஸுக்குள்ளே கட்டுப்பட்டு அதுக்குள்ளே இந்த 4 செக்ஷன்ஸுக்கும் இந்த 4 ரேஞ்சஸுக்கும் சேர்த்து ஒரு சேர்த்து இசைன்னு சொல்லலாம். ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அது சேர்ந்து இசை. சேர்ந்து இசை, எல்லாருமா சேர்ந்து வாசிக்கிற இசைன்னு அர்த்தம். அது இதில் வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாத்திரம் இருந்தால் போரும், வாய்ஸஸும் சேர்க்கலாம். அதில் ஆர்கெஸ்ட்ராவும் வாய்ஸஸும் சேர்ந்து அப்படியும் இருக்கலாம், வாய்ஸஸ் இல்லாமையும் இருக்கலாம். அதான் பேசிக்கலி அதுதான் சிம்பனிங்கிற இசைங்கிறது. ஏன் இதுக்கு இவ்வளோ வந்து பேர் வந்திருக்கு அப்படின்னா, சிம்பனிக்கு பேர் வந்து ஒரு கம்போசர் சிம்பனி கம்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது. ஆமாம். இது எல்லாத்துக்கும் வந்து எழுதணும். ஹார்மனின்னு இருக்குது வெஸ்டர்ன் மியூசிக்கில். நம்ம கர்நாடிக் மியூசிக்கில், இந்தியன் மியூசிக்கில் ஹார்மனி கிடையாது. ஹார்மனின்னா என்னன்னா, ஒரு டியூன் ஒன்று போயிட்டு இருக்குன்னா ஒரு டியூனுக்கு மேலே இன்னொரு டியூன் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு டியூன் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு டியூன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வெவ்வேறு டியூன் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ எல்லாமே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு மெலடின்னு ஒன்று இருக்குனாக்கா நம்ம டியூன் மாத்திரம் தான் இருக்கும். அங்கே அப்படி கிடையாது.
இப்போ நிறைய டியூன் வந்து ஒரே சமயத்தில் வந்து இசைச்சா எப்படி இருக்கும், அதுதான் அந்த ஹார்மனிங்கிறது அவங்க மியூசிக்கோட ஒரு முக்கியமான அம்சம் அது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எழுதணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், எல்லாரையிலையும் ரொம்ப கஷ்டம் அது எழுதுறது. இதுக்கு ரொம்ப ஞானம் வேணும், ரொம்ப திறமை வேணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் வேணும். உலகம் முழுக்க உள்ள கம்போசர்ஸ்ல யார் யார் சிம்பனி பண்ணியிருக்காங்க சொல்ல முடியுமா? உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிம்பனி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஜோசப் ஹேடன் ஒருத்தர், அவர் வந்து அவர் ஃபாதர் ஆஃப் சிம்பனின்னு பேர் அவருக்கு, ஒரு ஜெர்மன் கம்போசர் அவர். அவர் வந்து மோர் தென் 100 சிம்பனிஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இது வந்து யூரோப்லேருந்து பரவினது தான். ஜெர்மனி, ஆஸ்திரியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து, இப்போ இட்டலி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்லேருந்து பரவி அப்புறம் அமெரிக்காவுக்கு போச்சு, அதுக்கப்புறம் வந்து இது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போச்சு, ஜப்பானுக்கு போச்சு, அந்த மாதிரி. பட் இந்தியாவில் வந்து சிம்பனி கம்போஸ் பண்ணவங்கிறது ரொம்ப ஃபியூ. எனக்கு தெரிஞ்ச வாட்டில் சொல்கிறேன் நான். ராஜா சார் தான் 1993 முதல்ல சிம்பனி லண்டனில் போய் ராயல் ஃபிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணார். பட் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது இப்போ வந்து நிறைய பேருக்கு அது ஞாபகம் கூட இருக்காது. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து அவரோட மியூசிக்கோட வளர்ந்த பீப்புளுக்கு வந்து அது வந்து அப்போ பெரிய நியூஸாக இருந்தது. அப்போ இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கண்டக்டர் ஜான் ஸ்காட்னு ஒரு கண்டக்டர் இருந்தார், அவர் வந்து லண்டன்ல கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனே வச்சார். ஆமாம், நேரு ஸ்டேடியம். அங்கே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனே வச்சார். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்டாரு. பட் அது ரிலீஸே பண்ணல. இன்ஃபேக்ட் அவரோட ஃபேன்ஸுக்கு என்ன மாதிரி இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் வந்து அவர் ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு காத்துட்டே இருந்தோம். இன்ஃபேக்ட் எங்கிட்ட வந்து அது ஹிந்துவில் அந்த வந்த ரைட் அப்படி இன்னும் தேதி வரல கட் அவுட் நான் வச்சுட்டுருக்கேன், பேப்பரோட கட் அவுட்டு. அவர் கொடுத்த இன்டர்வியூ அந்த சமயத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு ரெக்கார்டு சிம்பனின்னு சொல்லிட்டு அப்போ பப்ளிசைஸ் பண்ணாங்க. அது இப்போ கூட நீங்கள் வந்து நெட்டில் போனீங்கன்னா அது இருக்கும். இப்போ அவர் ரிலீஸ் பண்ண போகிறது வந்து சிம்பனி நம்பர் 1ன்னு அவர் பேர் வச்சிருக்காரு. அப்போ பண்ணதும் சிம்பனி நம்பர் 1 தான் இருந்தது. அதை வந்து அவர் வாடான்னு வச்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நோட்ஸ் வேற, இந்த நோட்ஸ் வேற. அது ஆமாம், அந்த நோட்ஸ் தெரியல எனக்கு, தெரியாமல் சொல்லக்கூடாது. திருப்பி அதில் ஒர்க் பண்ணி அதையே திருப்பி எழுதியிருக்காரான்னு தெரியல, இல்லாட்டா அதை கம்ப்ளீட்டாக வேண்டான்னு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்காரான்னு எனக்கு தெரியல, தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் என்னை பொறுத்தவரையில் அவர் அதையும் ரிலீஸ் பண்ணணும்னு தான் நான் விரும்புகிறேன். இப்போ நமக்கு சாஸ்திரிய சங்கீதம் அது இதுன்னு கர்நாடிக்கில் இருக்குது, 7 சுரங்கள் இருக்குது, அப்படி நம்ம பிரிச்சுருக்கோம். இந்த சிம்பனிங்கிறது வந்து யார் உருவாக்குனது, எந்த நாட்டுக்கு சொந்தமான? ஒரு நாட்டுக்கு சொந்தம்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி பல நூற்றாண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. முதல்ல ஒரு செக்ஷன் தான் இருக்கும், இன்னொரு செக்ஷன் இப்படி ஆட் ஆச்சு. அந்த மாதிரி ஆடா இந்த 4 செக்ஷன் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து சிம்பனின்னு அது சொல்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா எக்ஸ்டெண்டட் காம்போசிஷன் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்டெண்டட் காம்போசிஷன்னா ஒரு கம்போசர் நல்லா டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எழுதுகிற காம்போசிஷன் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அது ஒன்றை விட நாள்பட ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப மெச்சூர்ட். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ஒர்க் அது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அது எழுதுறது வந்து சாதாரண சமாச்சாரம் கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு சொந்தம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே டெவலப் ஆகி அப்படியே உலம்பூரா பரவிடுச்சு. இப்போ வந்து சிம்பனிங்கிறது வந்து மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 1993 ராஜா பண்ணதுக்கு அப்புறம் 2016 லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் இருக்காங்களா, லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் இப்போ உயிரோட இருக்கார். லக்ஷ்மிகாந்த் இல்லை, இவர் இருக்கார். அவர் வந்து 2 சிம்பனி பண்ணி அதை வந்து ஜெர்மனியில் ஒரு லைவ் ஷோ மூலமாக ரிலீஸ் பண்ணார். இன்டர்நெட்டில் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் கூட இருக்குது. அவர் பண்ணார் 2016. அதுக்கப்புறம் நம்ம கணேஷ் குமார்னு சென்னையில் இருக்கார். அவர் வந்து 2019 ஒரு சிம்பனி ரெக்கார்ட் பண்ணி அது வந்து பார்மா ரெக்கார்ட்ஸ்னு ஒரு அமெரிக்கன் லேபிள் அது ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஸோ ஆடியோ சிடி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ராஜா சார் திருப்பி பண்ணிருக்காரு மறுபடியும். ஸோ ராஜா சார் தான் ஃபர்ஸ்ட், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. பட் அது வாண்டான்னு வச்சுட்டு இப்போ திருப்பி அவர் பண்ணுறாரு. இப்போ என்னை மாதிரி எளிய சாமானிய ஒரு ரசிகர், இளையராஜா அவர்களுடைய ரசிகர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பன்னீர் புஷ்பங்களில் வர்ற ஆனந்த ராகம் பாடல் இருக்குல்ல, அதுக்கு முன்பு வர்ற ஒரு வயலின் இசையையும் இடை இசைகளையும் இவையெல்லாம் சேர்ந்தது இப்படி இருக்குமா சிம்பனி அப்படின்னு நான் வந்து ஒரு சாமானியனா யோசிக்கிறேன். இது சரியா? ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிதான். சிம்பனின்னு சொல்ல முடியாது அதை. பட் சிம்பனியில் இருக்கக்கூடிய சில அம்சங்களும் அதில் இருக்குது, அப்படி சொல்லலாம். அந்த பாட்டை நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த பாட்டு வந்து சிம்மேந்திர மத்தியம்னு ஒரு கர்நாடிக் ராகம். வந்து
அந்த ராகத்தில் டியூன் பண்ணியிருக்காரு. அதோடைய பிஜிஎம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பிஜிஎம்மும் வந்து சுமேந்திர மத்தியமத்திலேயே பண்ணியிருக்காரு. அந்த ஃபுல் சாங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமேந்திர மத்தியமத்திலேயே இருக்கும். ஆனால் பிஜிஎம்ல அவர் வந்து கையாண்டிருக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்டைலில் இருக்கும். கர்நாடிக்கையும் வெஸ்டர்ன் கிளாசிக்கலையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஹார்மனி ஆஸ்பெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஹார்மனி ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிம்பனியோட ஒரு அம்சம் தான் அது. இப்போ குரலிசையில் வந்து சிம்பனி பண்ண முடியுமா? வோக்கல் சிம்பனின்னு கூட சொல்லலாம். பண்ணலாமே, பண்ணலாம். பேசிக்கலி வந்து ஆர்கெஸ்ட்ராக்கு தான் சிம்பனின்னு பேர் வந்திருக்கு. இப்போ ஆர்கெஸ்ட்ராவே இல்லாமல் வோக்கலில் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அக்காபெல்லான்னு பேர். அது சிம்பனின்னு பேர் இல்லை. அது அக்காபெல்லான்னா வாத்தியங்களே இல்லாமல் வரும் குரலை வச்சு நீங்கள் வந்து ஹார்மனி கம்போஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் அக்காபெல்லான்னு பேர். இப்போ அது மாதிரி யார் பண்ணியிருக்காங்களா? உலகத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா கணேஷ்குமார், ஆமாம், அவர் வந்து 2015 நினைக்கிறேன் பாம்பன் சுவாமி இயற்றிய சண்முக காட்சம், சண்முக காட்சத்தை வந்து அவர் வந்து அக்காபெல்லாவை கம்போஸ் பண்ணார். வெறும் குரலை வச்சு இந்த 4 ரேஞ்சு நான் சொன்னேன் இல்லையா, அது பேர் சொப்ரானோ, ஆல்டோ, டெனர், பேஸ்னு பேர். ஹை மிட் லோ பேசிக்லி அந்த 4 ரேஞ்சிலையும் வச்சு வெறும் வாய்ஸஸ் மாத்திரம் வச்சு கம்போஸ் பண்ணார். அவர் ராஜேஸ்வரம் பண்ணியிருக்காரு. மாயா பஜார்னு ஒரு படம் 1995 படம் வந்து இல்லையா, அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு, நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்தில். கரெக்ட். அந்த பாட்டு வந்து அக்காபெல்லா தான். அதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கிடையாது, எல்லாமே வாய்ஸ் தான். இப்போ உலக இசைக்கலைஞர்கள் அடையாளமாக நம்ம அடிக்கடி இங்கே பேசப்படுற பெயர்கள் வந்து பீத்தோவான், மொசாட், இவங்கள தான் இளையராஜா அவர்களே சில இடங்களில் பேசியிருக்காங்க. மோட்சார்ட் வந்து சிம்பனி 40க்கு மேலே பண்ணியிருக்காரு. பேத்தோவன் வந்து அவர் வாழ்நாளில் 9 சிம்பனி பண்ணியிருக்காரு. சிம்பனினாலே முதல்ல வந்து எல்லாரும் வந்து போற்றப்படுறது வந்து பேத்தோவன் தான். அவர் தான் அந்த சிம்பனியை வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 9th சிம்பனி கடைசி சிம்பனி அவர் பண்ணும்போது அவர் முடிக்கல, அதுக்குள்ளே இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வச்சு அது அவர் முடிக்கிறதுக்கே நிறைய கம்போசர்ஸ் வச்சு ஹையர் பண்ணி அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவர் தான் மோஸ்ட் ஃபேமஸ் சிம்பனி கம்போசர்ஸ்லேயே. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வந்திருக்காரு சார்? வந்திருக்கேன். மோட்சார்ட்டோட வாழ்க்கை வரலாறு வந்து அமெடேயஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அது 80s வந்தது. அது இன்ஃபேக்ட் நான் வந்து ராஜா சார் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து அதை 27 வாட்டி பார்த்தேன்னு. அமெடேயஸ்ங்கிறது வந்து மோட்சார்ட்டோட மிடில் நேம். வுல்ஃப்கேங் அமெடேயஸ் மோட்சார்ட்னு பேர். அந்த மிடில் நேம் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேத்தோவனோட இது படம் கூட பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உலக இசையமைப்பாளர்களுடைய வரிசையில் இப்போ இளையராஜா அவர்களுடைய வைத்து பார்க்கும் பொழுது அவருடைய நுட்பங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த இசையில் சொல்கிறீங்க? திரைப்பட இசையாக இருந்தாலும் சரி, அவருடைய இசை ஞானத்தை பற்றி நான் கேட்குறேன். அவரோட இசை ஞானத்தை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. பட் ஆப்வியஸ்லி என்னை பொறுத்தவரையில் அவர் வந்து படத்துக்கு இசை பண்ணுறதுக்கு, இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கார். முதல்ல அவர் வந்து தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட கற்றுட்டு வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுட்டு, அதுதான் அவருக்கு பேசிக் ட்ரைனிங் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் தான். பட் அவர் என்ன பண்ணார்னா, நம்ம கர்நாடக சங்கீதத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு வந்து ஆர்வத்தில் என்ன பண்ணார்னா, கர்நாடிக் டீச்சர்ட்டையும் அவருக்கு ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் டீச்சர்ஸ் 3-4 பேர் அவரே சொல்லுவார், யாருன்னு சொல்லுவார். அதில் முக்கியமாக இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு வந்து டிவி கோபாலகிருஷ்ணன் சார் தான். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். 4 மணிக்கு வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சான்ஸ்கிரிட் கிளாஸ், பாலகிருஷ்ண சாஸ்திரியல்னு அப்போ இருந்தார், அவர்கிட்ட வந்து சான்ஸ்கிரிட் கற்றுண்டார். அந்த கிளாஸை முடிச்சுட்டு டிவிஜி வீட்டுக்கு போயிட்டு கர்நாடிக் கிளாஸு அதை முடிச்சுட்டு ஸ்டூடியோவுக்கு 7 o'clock முடிச்சுட்டு 7 to 1 கால் ஷீட் ஒன்று முடிச்சுட்டு 2 to 9 கால் ஷீட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறார். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட இன்னொரு தடவை ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படித்தது ஒன்று, சினிமாவில் பிஸி ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மியூசிக் எஜுகேஷன் அவர் வந்து இருந்துகிட்டே இருந்தது. சைட் பை சைடு அவர் அதையும் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லை அதை கற்றுன்றதை வந்து பாட்டில் வந்து அப்பப்போ அதை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டே இருந்தார். இப்போ ஒரு ராகத்தை இன்னைக்கு கற்றுக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து அந்த ராகத்தை பேஸ் பண்ணி ஒரு டியூன் போட்டு அது அதில் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பாட்டு கொண்டு வந்துருவார். எனக்கு தெரிஞ்சு டிவி கோபாலகிருஷ்ணன் சாரே ஒரு இன்டர்வியூவில் நானே சொல்லி கூந்தலிலே மேகம் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சு, பாலநாகம்மான்னு ஒரு பாலநாகம்மா படத்தில்
அது வந்து பிலஹரின்னு ஒரு ராகத்தில் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ஒரு ஒரு திருப்பதியிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பிலஹரியை இதை பற்றி அவர் பாடியிருக்காரு. இந்த பற்றி பிலஹரி பற்றி அந்த ராகத்தை பற்றி என்னன்னு அவர் கேட்டு அதோடைய நுணுக்கங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அவரை வந்து ஸ்டுடியோ கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பிலஹரியில் அவன் பண்ணியிருக்கேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பாட்டு கம்போஸ் பண்ணிருக்காரு. ஸோ அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட அவர் வந்து யார்ட்டையாவது வந்து மியூசிக் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு இன்னும் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா இப்போ கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. ஃபியூ இயர்ஸ் பேக் கூட யாரோ ஜாஸ் மியூசிஷியன்ட்டு போய் செஷன்ஸ் வந்து எடுத்துட்டாருன்ட்டு நான் பார்த்தேன், எங்கேயோ படித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எப்போவுமே வந்து நாலேஜ் சீக்கர். அதனால் அவரோட ஞானத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி நம்ம இந்தியன் மியூசிக்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லாட்டா உலகத்தில் எந்த மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், அவருக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ஆனால் அவர் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவரோட பரிச்சாத்த முயற்சியா பாடல்களையும் அவர் பண்ணிட்டே இருந்தார், சைமல்டேனியஸாக பண்ணிட்டே இருந்தார். அதனால தான் இந்த அவுட்புட் இருக்கு. நமக்கு கேட்க முடியாத ஒரு பாடலை வந்து நம்ம கேட்கறது காரணம் இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு. கிஃப்ட் அஃப்கோர்ஸ் கடவுள் கொடுத்த கிஃப்ட் அவருக்கு அப்படிங்கிறது அவருக்கு அப்படியே வந்துடும். அவர் என்னென்ன நாலேஜை உள்ள வச்சுக்கிறாரு, அது எழுதின உடனே அவருக்கு பேனா எடுத்தோடனே அவருக்கு வந்துடுறது. வெறும் நாலேஜ் வச்சு கம்போஸ் பண்ண முடியாது. நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். கம்போசிங்கிறது வந்து ஒரு வெறும் நாலேஜ் கிடையாது. கம்போசிங்க்கு கிஃப்ட் இருந்தால் தான் அதுக்கு கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். அவருக்கு ரெண்டுமே இருக்கு, நாலேஜும் இருக்கு, கிஃப்டும் இருக்கு. காட்டிலே ஒரு கீதம் படத்துல கண்டேன் எங்கும் பூமகள் ஊர்வலம் ஒரு பாட்டு இருக்கும். அது ஆமா, அது அந்த பாட்டு எப்போ கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆன்மா தொடர மாதிரியான ஒரு என்ன சிறப்பு அந்த பாடல் இருக்கு நீங்க பாக்குறீங்க சார்? எல்லாரும் அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து அவர் சொன்னாலே அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன்ல பிரில்லியன்ட். அவர் மாதிரி இந்த மாதிரி பிஜிஎம் கம்போஸ் பண்ணவே முடியாது அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய, நான் வந்து ரொம்ப பேர் சொல்லி கேட்டதில்லை. அவரோட மெலடிஸ் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லி கேட்டதில்லை. யார் இது சொல்லுவாங்கன்னா, ஒரு கிராமத்துலேருந்து இருக்கிறவங்க வந்து அவரோட பாட்டு கேட்டால் அப்படியே எனக்கு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த மூடாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி மூடாக இருந்தாலும் அவர் பாட்டை கேட்டாக்க அப்படியே அந்த மனசு அதுலேயே லைட்ஸணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து மியூசிஷியன்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் பற்றி தான் பேசுவாங்க. அப்படி மெலடின்னு பேசி டியூன்னு பேசுறதுனா அவங்க வந்து எம்எஸ்வி பற்றி தான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனோட பிரில்லியன்ஸ்னால இவரோட டியூன்ஸை பற்றி பேசாமல் போயிட்டாங்கன்னு தான் என்னோட ஒப்பீனியன். பேசியிருக்கணும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. இப்போ இந்த பாட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். எவ்வளோ அழகாக ஒரு டியூன் பாருங்க. அந்த டியூன் போகும்போதே அந்த பெண் குரலும் சரி, அந்த டியூன் போற ஒரு போக்கும் சரி, கம்பீரமா அந்த வயலின் என்னன்னா இவரோடதுல வந்து அந்த சாங்கும் சரி, அந்த பிஜிஎம் சரி, அப்படியே கை கோத்துன்னு போற மாதிரி இருக்கும். கோழி கூவுது படத்துல வந்து ஒரு பாட்டு ஏதோ மோகம் ஏதோ தாகம், வேற மாதிரியான ஒரு கம்போசிஷனா இருக்கும். அது அவருடைய பயிற்சியா கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இதுல புதுசா ஏதாவது ஒன்று செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியாவே இருந்து அந்த பீரியட்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அன்னக்கிளிலேருந்து ஆரம்பிச்ச பீரியட் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ், ஃபஸ்ட்டு 7-8 இயர்ஸ் இருக்கிற அந்த பீரியடில் வந்து நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். கிளாஸில் படிக்க வேண்டியது அதை கற்றுனது அப்படியே வந்து அந்த அடுத்த ரெக்கார்டிங்கில் அது ஏதாவது பண்ணிட்டு இருந்துச்சு. ஏதோ மோகம் பாட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஏதோ மோகம் பாட்டில் வந்து புதுமை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பாட்டில் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் புதுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ மோகம், ஏதோக்கு அப்புறம் வாய்ஸ் வரும், மோகம்க்கு அப்புறம் வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் வந்து ஜானகிமா வச்சே பண்ணியிருக்காரு. ஏதோ அப்படின்னு ஜானகிமா பாடுவாங்க, அப்படின்னு வரும். அதுவும் ஜானகிமா தான். அது வந்து 2 பார்ட் இருக்கும். இல்லை 2 மெலடி. நான் சொன்னேன்ல ஹார்மனியில் ஆன்சர் இருக்கும். ஏதோ மோகம் ஏதோ தாகம் அப்புறம் இந்த பல்லவி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி அது வந்துட்டே இருக்கும் அந்த வாய்ஸ். நீ கவனிச்சா தெரியும். அந்த பல்லவி பூரா அவங்க பாடுறது அவங்களுக்கே ஹார்மோனியா பண்ணிருப்பாரு. இந்த ஐடியா எங்க கிடைக்குது சார்? அது சாருக்கு அந்த ஐடியா வந்து இந்த மாதிரி ஹார்மோனிங்கிற வந்து அதில் வந்து நீங்கள் அவர் பயிற்சி பெற்றதுனால தான் இந்த ஐடியாலாம் வருது. இது வந்து ஒன்று படிக்கவே படிக்காம வெறும் இருந்தால் இந்த ஐடியா வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அவருக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம இதில் சொல்ல போனால் ராகம்னு ஒன்று இருக்குது. அந்த ராகத்தில் இப்போ மோனோன்னு ஒரு ராகம் இருந்தால் அது சரிகப்பா தசா அப்படின்னு தெரிஞ்சாக்க, ஓஹோ சரிகப்பதாசான்னு இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் டியூன் பண்ணி பார்த்தா என்னன்னு பண்ணுவோம். மோனம் ராகம் இருக்குன்னே தெரியல அப்படின்னா இதை எப்படி பண்ணணும்னு தோன்றதுங்கிறது தோணாது இல்லை. அது மாதிரி இதெல்லாம் வந்து பயிற்சி இருக்கிறதுனால தான் இந்த ஐடியாஸ்லாம் வருது.
பட் நான் திருப்பி சொன்ன மாதிரி வெறும் நாலேஜில் கம்போஸ் பண்ண முடியாது. கிஃப்ட் இருக்கும், அது வரணும். அது வரத்துக்கு காட்ஸ் கிரேஸ் இருந்தால் தான் முடியும். அடுத்த ஜனவரியில் வெளியாக போகிற அந்த சிம்பொனி வந்து உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா? அவரே சொன்னது 4 மூமெண்ட்ஸில் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மூமெண்ட்னா என்னென்னா ஒரு ஒரு செக்ஷன், ஒரு பார்ட். ஜென்ரலி சிம்ஃபனி இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்போசர்ஸ் வந்து 4 மூமெண்ட்ஸில் எழுதியிருக்காங்க. அது ஏன்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டெம்போவில் இருக்கும். இப்போ செகண்ட் மூமெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டெம்போவில் இருக்கும். தேர்ட் மூமெண்ட் வந்து முதல்ல இருக்கலை. முதல்ல வந்து ஏர்லி பீரியடில் வந்து 3 மூமெண்ட் தான் பெரும்பாலும் இருந்தது. ஃபாஸ்ட், ஸ்லோ, ஃபாஸ்ட் அப்படி இருந்தது. இந்த தேர்ட் மூமெண்ட்டை வந்து டான்ஸ் மியூசிக்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு மூமெண்ட்டை ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டோடு முடிச்சிருவாங்க. இது எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னா, கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்காங்க. சுறுசுறுப்பாக ஒரு மியூசிக்கும் இருக்குது, அட் த சேம் டைம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்லோவாக ஒரு மியூசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ரிதமிக்காக ஒரு மியூசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி கிளைமேக்ஸில் கொண்டு விடுற மாதிரி ஒரு மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த 4 மூமெண்ட்டாக வந்திருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ இவரும் வந்து நான் 4 மூமெண்ட்டில் தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம், இந்த அம்சங்கள்லாம் இதில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது அஃப்கோர்ஸ் அவரோட ஸ்டைலில் வரும். அவரோட ஸ்டைலில் நமக்கு தெரியும், ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்டைல் அது. அப்படி தான் இருக்க போகிறதா, இல்லைன்னா புதுசாக ஏதாவது அவரே இதுவரையில் பண்ணாத எதாவது பண்ண போகிறாரான்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த வெஸ்டர்னில் வந்து நம்முடைய சாஸ்திரிய சங்கீதத்தை கலந்து ஒரு இசையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி பண்ண முடியுமா? அதுக்கு ரூல் இருக்கா? நம்ம சாஸ்திரிய சங்கீதத்தை வந்து